பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் பணி வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வேல்முருகன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவில் குறிப்பாக தமிழக அரசு பள்ளிகளில் 10,000க்கும் மேற்பட்டோர் பட்டதாரி ஆசிரியருக்கான பணியிடங்கள் காலியாக இருக்கும் நிலையில் கடந்த நியமன தேர்வில் தேர்வானவர்கள் 2,000க்கும் குறைவானவர்களே தற்போது அதில் பணி நிரப்பம் செய்யப்பட்டதனால கிட்டத்தட்ட 37,000க்கும் மேற்பட்டோர் இதுல தேர்ச்சி அடைந்த நிலையில் தற்போது அவர்களுக்கான அந்த வாய்ப்புகள் இல்லாத சூழல் இருப்பதாக அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய டிபி வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் தற்போது பங்கேற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த நியமன தேர்வு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் கழித்து இந்த தேர்வானது நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட கடந்த காலங்களில் 40,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்ட நிலையில் இந்த நியமன தேர்வு 12 ஆண்டுகள் கழித்து தான் நடைபெற்றிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல 2,000க்கும் குறைவான பணியிடங்களே தற்போது இந்த தேர்வானது நடைபெற்று அதற்கான பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருப்பதனால இந்த காலி பணியிடங்களை தற்கால பணியாளர்களை வைத்து ஆசிரியர்களை வைத்து தற்போது தேர்வு செய்து பணிகள் நடப்பதாக குற்றம் சாட்டுகிறார்கள். எனவே தங்களுக்கான அந்த வாய்ப்பை அரசு வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சருக்கு கோரிக்கையை வலியுறுத்தி டிபி வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.